மிக துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் ஹாரோஸ்கோப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும், அதை அழுத்திக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். மேஷம் ராசியில் பிறந்த உங்களுக்கு 2025ஆம் ஆண்டு முடிவதற்குள்ளார உங்களுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகின்றது? கிரக நிலைகள் எல்லாம் சாதகமாக இருக்க போகின்றதா? சனி பகவான் குரு பகவானினுடைய நிலை எப்படி இருக்க போகின்றது? ராகு பகவான் கேது பகவான் உங்களுக்கு மிக பெரும் அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுப்பார்களா அல்லது தட்டி வைப்பார்களா? உங்களுடைய குடும்பத்தின் நிலை எப்படி இருக்கும்? தொழில் எப்படி அமையும்? பணம் சேர என்ன பண்ணணும்? பணம் குவிய என்ன பண்ணணும்? கடன் பிரச்சனைகள் எல்லாம் தீருமா? எதிரிகளின் தொல்லை ஒழியுமா? மிக பெரும் முன்னேற்றத்தையும் அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்க போகின்றதா அப்படின்ட்டு 2025 முடிவதற்குள்ளார மேஷம் ராசியில் பிறந்த உங்களுக்கு என்ன நடக்கப் போகின்றது அப்படின்றத தெளிவாக துல்லியமாக பார்க்க போகிறோம். கடைசி வரை பார்த்தீங்கன்னா சிறப்பாக புரியும். அதுக்கு முன்னாடி மேஷம் ராசியில் பிறந்த நீங்கள் எந்த வருடத்தில் பிறந்தீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். மிக பெரும் ஆச்சரியம், மிக பெரும் யோகம், அதிர்ஷ்டம் உங்களுக்கு காத்திருக்கிறது. மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். அப்போதான் அது என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும். செவ்வாய் பகவானை ராசிநாதனாக கொண்ட ராசி அதிபதியாக கொண்டவர்கள்தான் மேஷம் ராசியில் பிறந்த நீங்கள். உங்களுக்கு இந்த 2025ஆம் ஆண்டு முடிவதற்குள்ளார அவசரமாக எதையும் செய்திடாதீங்க. துணிச்சலோட எந்த ஒரு காரியத்திலையும் நிச்சயம் ஈடுபடுவீங்க. அவசரம் உங்களுக்கு மிக பெரும் ஆபத்தாகிவிடும். உங்களுடைய சாமர்த்தியமான பேச்சின் மூலமாக எல்லா அனுகூலமும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைத்துவிடும். ஆனால் வீண் வாக்குவாதத்தால் பகையை வளர்த்து கொள்ளாமல் இருப்பது நல்லதாக இருக்கும். ஏற்றத்தாழ்வு பார்க்காம எல்லோரிடமும் சகஜமாக பழக போகிறீங்க. கொடுத்த வாக்கை காப்பாற்றி நல்ல மதிப்பை பெறக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும். பண வரவு அப்படின்றது திருப்திகரமாக இருக்கும். மனதில் ஏதேனும் டென்ஷன் உண்டாகும், பார்த்து இருந்துக்கோங்க. உடற்சோர்வுகள் அடிக்கடி ஏற்படலாம். உங்களுடைய முயற்சிகளில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் உங்களுக்கு சாதகமான பலன்கள் நிச்சயம் கிடைத்தே தீரும். இந்த காலகட்டத்தில் குறிப்பாக ஜனவரி பிப்ரவரி மாதத்தில் நீங்கள் எதிர்பார்த்த சம்பவங்கள் எதிர்பார்த்தபடியே நடக்கும். வீடு வாகனம் தொடர்பான செலவு குறைந்துவிட்டும். வழக்கு விவகாரங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம்னு சொல்லணும். தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் திட்டமிட்டு செஞ்சீங்கன்னா வெற்றி உங்கள் பக்கம்தான். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கும் துணிச்சல் அதிகமாகிடும். எதை பற்றியும் கவலைப்படாமல் உங்களுடைய வேலையில் வேகத்தை காட்டுவீங்க. முக்கிய முடிவுகள் எடுக்கும்போது மட்டும் கொஞ்சம் கலந்து ஆலோசிப்பது, முக்கியமான நபர்களையோ குடும்ப உறுப்பினர்களையோ கலந்து ஆலோசிப்பது இந்த காலகட்டத்தில் சிறப்பானதாக இருக்கும். தொழில் வியாபாரம் தொடர்பான பணிகளில் இருந்து வந்த தடங்கல்கள் எல்லாம் நிச்சயம் நீங்கிவிடும். சாதுரியமான பேச்சு வியாபார விருத்திக்கு கை கொடுக்கும். அலுவலக பணி தொடர்பாக சற்று அலைய நேரிடலாம். உங்களுக்கு சனி பகவானும் குரு பகவானும் இந்த 2025 முடிவதற்குள்ளார ஏகப்பட்ட நன்மைகளை கொடுப்பதற்காக காத்து கொண்டிருக்கின்றனர். குரு பெயர்ச்சி காலகட்டம், சனி வக்கர பெயர்ச்சி காலகட்டம் என்று ஏகப்பட்ட சம்பவங்கள் இந்த 2025 முடிவதற்குள்ளார மேஷம் ராசியில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கப் போகின்றது. குடும்பத்தில் இருப்பவர்களுடன் தன்மையாக பேசுவது நல்லதாக இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையே சில நேரங்களில் ஒற்றுமை குறைவு ஏற்பட்டாலும் பெருசாக பாதிப்புக்கு இருக்காது. சின்ன சின்ன பிரச்சனைகள் தான் சரியாகிடும். கணவன் மனைவிக்கு இடையே விட்டு கொடுத்து செல்வதன் மூலமாக பல நன்மைகள் உங்களுக்கு உண்டாக போகின்றது. பிள்ளைகளுடைய தேவைகளையும் பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு நிலைக்கு நீங்கள் வளர்ந்து விடுவீர்கள். உறவினர்களுடைய வருகை இருக்கும். பிள்ளைகளுக்காக செய்யக்கூடிய வேலைகளில் சில தடைகள் ஏற்பட்டாலும் பெரிய பிரச்சனை இருக்காது. பெண்களாக இருந்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் உங்களை பற்றி சொல்லியே ஆக வேண்டும். எந்த ஒரு காரியத்திலையும் அவசரம் காட்டாமல் செஞ்சீங்கன்னா இந்த 2025ஆம் ஆண்டு முடிவதற்குள்ளார வாழ்க்கையின் உச்சத்தை நீங்கள் தொடரலாம். வீண் வாக்குவாதங்களை தவிர்த்திடுங்க. எடுத்த காரியங்களை மிகச் சிறப்பாக செய்து முடிப்பீங்க. பண வரவு எதிர்பார்த்தபடி இருக்கும். உங்களுடைய சாதுரியமான பேச்சுக்கு வெற்றி கிடைக்கும்.
இது பெண்களுக்காக, அதாவது பெண்களுக்குன்னே இந்த சில விஷயங்களை சொல்லியிருக்கோம். மற்றபடி பார்த்தீங்கன்னா மேஷம் ராசியில் பிறந்த உங்கள் அனைவருக்குமே எதிர்பார்த்தபடி நடக்கக்கூடிய காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் இருக்க போகின்றது. நீங்கள் ஒரு அரசியல் ரீதியாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் சார்ந்து இருக்கக்கூடிய கட்சி தொண்டர்களுக்கும் நெருங்கியவர்களுக்கும் மிக பெரும் உதவிகளை செய்து பாராட்டுகளை பெறுவீங்க. மேல் இடத்துல இருந்து சந்தோஷமான செய்திகள் உங்களை வந்து சேரும். உங்களுக்கு பெரிய பதவி பொறுப்புகள் எல்லாம் கிடைப்பதற்கான அமோகமான வாய்ப்புகள் இந்த 2025 முடிவதற்குள்ளார நல்லாவே இருக்கின்றது. வருமானம் எதிர்பார்த்தபடி இருப்பதால் செலவு செய்ய தயங்க மாட்டீங்க. இதனால் சேமிப்பு அப்படின்றது பெருசாக இருக்காது. அதில் கவனம் செலுத்தலை அப்படின்னா கடன் வாங்கக்கூடிய ஒரு நிலைக்கு வருவீர்கள். ஆகையால் பணத்தில் கொஞ்சம் அக்கறையோடு இருங்க. மாணவர்களுடைய கல்வி விவகாரம் சிறப்பாக இருக்க போகின்றது. குரு பகவான் உங்களுக்கு சிறப்பான கல்வியை தரப்போகின்றார். உங்களுக்கு ஏற்ற தாழ்வுகள் இருந்தாலும் மிக பெரும் ஏற்றத்தை கொடுக்க காத்து கொண்டிருப்பார் குரு பகவான். குரு பகவானால் நிச்சயம் நன்மை உண்டாகும். படிப்பில் மிக பெரும் அளவில் உயர போகிறீங்க. முதல் மாணவராக வரக்கூடிய வாய்ப்புகளும் 2025 முடிவதற்குள்ளார அமோகமாக இருக்கின்றது. மற்ற மாணவர்களுடன் பழகும்போது பேசும்போது சற்று கவனமாக இருக்க வேண்டும். நல்ல நண்பர்கள் போல பழகி மிக பெரும் பிரச்சனையை உண்டாக்கவே சிலர் சுற்றி கொண்டிருப்பார்கள். அவர்களையெல்லாம் இனம் கண்டறிந்து ஒதுக்கி வைப்பதும் நல்லதாக இருக்கும். இந்த 2025ஆம் ஆண்டு முடிவதற்குள்ளார மனம் மகிழக்கூடிய நல்ல சம்பவங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நடந்தே தீரும். மன கவலைகள் எல்லாம் குறைந்துவிடும். எல்லா வகையிலையுமே சாதகமான பலன்கள் கிடைக்கும் அப்படின்றத சொல்லியே ஆக வேண்டும். சற்று கூடுதலாக எந்த ஒரு விஷயத்திலையும் கவனம் செலுத்தினீங்கன்னா தவறே நடக்காதபடி பார்த்து கொள்ளலாம். திட்டமிட்டபடி செல்ல முடியாமல் பயணத்தில் தடங்கள் ஏற்பட்டிருந்தால் இதற்கு முந்தைய காலகட்டங்களில் இந்த 2025ஆம் ஆண்டு முடிவதற்குள்ளார திட்டமிட்டபடி பயணம் செய்வீங்க. ஆன்மீக நாட்டம் அதிகமாகிவிடும். தெய்வீக ஈடுபாடும் அதிகமாகிவிடும். சுற்றுலா சென்று வருவீங்க. புனித தலங்களுக்கும் நீங்கள் சென்று கடவுளை வழிபட்டு வருவீங்க. இதனால் நல்ல ஒரு மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில் தெரியும். சொந்த விஷயங்களுக்கு அடுத்தவருடைய ஆலோசனையை கேட்பதை தவிர்ப்பது மிக மிக நல்லது. அப்படி கேட்டிங்கன்னா அது உங்களுடைய பலவீனம் என்றே சொல்ல வேண்டும். வீண் அலைச்சல் சற்று அதிகமாக இருக்கும். சனி வக்கர பயிற்சி காலகட்டங்களில் புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடும்போது பார்த்து இடுங்க. சொத்து விற்பனையில் சில பிரச்சனைகள் உண்டாக வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கின்றது. சொத்து வாங்கும் போதும் விற்கும் போதும் கவனமாக இல்லைன்னா உங்களுக்கு பிரச்சனை நிச்சயம் உண்டாகும் என்றே சொல்ல வேண்டும். வீடு வாகனம் அமையக்கூடிய வாய்ப்பும் புதுசாக வீடு கட்டக்கூடிய வாய்ப்பும் வண்டி வாகனங்களை அமைத்து கொள்ளக்கூடிய யோகமும் உங்களுக்கு இந்த 2025ஆம் ஆண்டு முடிவதற்குள்ளார எல்லாமே சாதகமாக இருக்கின்றது. எல்லா வகையிலும் நன்மை உண்டாக போகின்றது. மற்றவர்களுக்கு உதவிகள் செய்ய தூண்டும். பிரிந்து சென்றவர்களை மீண்டும் சந்திக்க வாய்ப்பு கிடைக்கும். அதாவது நீங்களாகவே போய் மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய அளவிற்கு நீங்கள் உயர்ந்து விடுவீர்கள். உங்களால் மற்றவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் மிக பெரும் அளவில் உயர்ந்து விடுவார்கள். பிரச்சனைகள் அனைத்திற்கும் ஒரு சிறந்த முடிவு கொடுப்பதில் மேஷம் ராசிக்காரர்களாகிய உங்களை போன்ற சிறந்தவர் இருக்க முடியாது. ஏதோ ஒரு பிரச்சனைனா சரியான தீர்வை உங்களால் மட்டுமே சொல்ல முடியும் அப்படின்ட்டு சுற்றி இருப்பவர்களெல்லாம் நம்பியிருப்பாங்க. அந்த அளவிற்கு பேச்சில் வல்லமையும் மிக சிறப்பான அணுகுமுறையையும் கொண்டவர்களாக இருப்பீங்க. நல்ல யோகமான பலன்களை இந்த 2025ஆம் ஆண்டு முடிவதற்குள்ளார நீங்கள் பெற போகிறீங்க. சொத்துக்கள் சம்பந்தமான காரிய அனுகூலம் ஏற்படும். நண்பர்கள் மூலமாக எதிர்பார்த்த உதவி கிடைச்சிடும். புதிய நபர்களுடைய நட்பும் கிடைக்கும். மிக மிக முக்கியமான விஷயமாக உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் விஐபிகளுடைய அறிமுகம் கிடைக்கப் போகின்றது. மிக பெரும் அந்தஸ்தில் இருப்பவர்களுடைய நட்பு கிடைக்கப் போகின்றது. அந்த நட்பு தான் உங்களுடைய வாழ்க்கையில் மிக பெரும் முன்னேற்றத்தை கொடுக்கும், மிக பெரும் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் என்றே சொல்ல வேண்டும். அவங்களால பண உதவி பொருள் உதவி அப்படின்ட்டு நிறையவே தேடி வரும். அந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்க. ஆடை ஆபரண சேர்க்கையும் உண்டாகிவிடும். கடன் பிரச்சனை அப்படின்றது உங்களுக்கு மிக பெரும் தொல்லையாக இருந்திருக்கும் இதற்கு முந்தைய காலகட்டங்களில். ஆனால் இந்த 2025ஆம் ஆண்டு முடிவதற்குள்ளார பல வகைகளில் பண உதவிகள் வந்து
உங்களை திக்கு முக்காட வைக்கும். அடச்சே, இவ்வளவு நாள் இதற்காக இவ்வளவு கஷ்டப்பட்டமே அப்படின்ட்டு சொல்லக்கூடிய வகையில் பண வருவாய் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும். பல வகைகள்லையும் தொழில்கள் செய்வீங்க. தொழிலும் முன்னேற்றமாக இருக்கும். வியாபாரத்துலேயும் சிறப்பான ஒரு வளர்ச்சியை காண்பீங்க. கொடுக்கல் வாங்கல் அமோகமாக இருக்கும். குறிப்பாக இந்த 2025ஆம் ஆண்டு முடிவதற்குள்ளார யாருக்கும் பண விஷயமாக எந்த ஒரு ஜாமீன் கையெழுத்து, கேரண்டி கையெழுத்து இதெல்லாம் போற்றாதீங்க. உங்களை சுற்றி சுற்றி பிரச்சனை வந்து கொண்டே இருக்கும். உங்களால் முன்னேறியவர்கள் நன்றி மறந்தவர்களாக சிலர் இருப்பாங்க. அதை பற்றிலாம் நீங்கள் கவலைப்பட்டு கொண்டோ வேதனைப்பட்டு கொண்டோ மன சஞ்சலம் ஏற்பட்டு கொண்டோ இருக்காதீங்க. யார் எப்படி போனால் என்ன, நாம் நல்லது பண்ணுறோம், அவங்க மதிக்கலைன்னா பரவாயில்லை அப்படின்ற மாதிரி உங்களுடைய வேலையை அடுத்தடுத்து பார்க்க ஆரம்பியுங்க. தானாகவே அவங்க வழிக்கு வருவாங்க. உற்றார் உறவினர்களிடம் சற்று எச்சரிக்கையாக பழக வேண்டியதும் அவசியமாக இருக்கின்றது. சனி பகவானின் சஞ்சார காலகட்டத்தில் 2025ஆம் ஆண்டு முடிவதற்குள்ளார சில நல்ல சம்பவங்கள் மேஷம் ராசியில் பிறந்த உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கப் போகின்றது. குடும்ப ரீதியாகவும் தொழில் ரீதியாகவும் வியாபார ரீதியாகவும் அமோகமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கப் போகின்றது. தனியார் துறையில் வேலை செய்பவர்களுக்கு பதவி உயர்வோட சம்பள உயர்வும் கிடைக்கும். இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டுட்டோம், ஒரு சம்பள உயர்வும் இல்லை, பதவி உயர்வும் இல்லை, ஏண்டா இங்கே வேலை செய்கிறோம் அப்படின்ற மாதிரி கஷ்டப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு, வேதனைப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு இந்த 2025ஆம் ஆண்டு முடிவதற்குள்ளார நல்ல செய்தி வேலை ரீதியாக தொழில் ரீதியாக உங்களை தேடி வரப்போகின்றது. திருமணமாகி பல வருடமாக புத்திர பாக்கியம் இல்லையே என்று ஏங்கி கொண்டிருந்தவர்களுக்கும் அதற்கான அருமையான வாய்ப்பு இந்த 2025ஆம் ஆண்டு முடிவதற்குள்ளார உங்களை வந்து சேரும். நல்ல செய்தி காதுகளை எட்டும். கவலைப்படவே வேண்டாம், நல்லது உங்களுக்கு நடந்தே தீரும் என்றே சொல்ல வேண்டும். சிறு சிறு வாய்ப்புகளையும் சரியாக பயன்படுத்தி முன்னேற பாருங்க. தொட்டது துலங்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் 2025ஆம் ஆண்டு முடிவதற்குள்ளார நீங்கள் தொட்டதெல்லாம் பொன்னாக போகின்றது. விவசாயம் செய்கிறீங்கன்னா மண்ணில் போட்டதெல்லாம் பொன்னாக போகின்றது. வியாபாரம், அதாவது விவசாயம் மூலமாக வியாபாரத்தை பெருக்குவீங்க. விவசாயத்தில் பன்மடங்கு லாபம் கிடைக்கும். உங்களுக்கு விவசாயமும் கை கொடுக்கும் அப்படின்றதையும் சொல்லியே ஆக வேண்டும். அரசாங்க ரீதியாக வேலைக்கு முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கும் தேர்வு எழுதி கொண்டிருப்பவர்களுக்கும் நல்ல காலகட்டமாக இந்த 2025ஆம் ஆண்டு முடிவதற்குள்ளார அமையப் போகின்றது. நீங்கள் நிச்சயம் உங்களுடைய முயற்சிக்கு ஏற்ற பலனை பெற போகிறீங்க. உங்களுக்கான வெற்றி அப்படின்றது உங்களுடைய கையில் இருக்கின்றது. அதை யாராலும் தட்டி பறிக்க முடியாது. இப்படி பல வகைகள்லையும் பல்வேறு ரீதியாகவும் கிரக நிலைகளை பொறுத்து 2025ஆம் ஆண்டு முடிவதற்குள்ளார மேஷம் ராசிகளை பிறந்த உங்களுக்கு சில பிரச்சனைகள் வந்தாலும் பல்வேறு நன்மைகள் நடக்கப் போகின்றது. கடவுளே வந்து உங்களுக்கு ஆசி தரப்போகிறார், வரம் கொடுக்க போகிறார் என்று கூட சொல்லலாம். உங்களுக்கான அதிர்ஷ்ட கிழமைகள் என்று பார்க்கும்போது ஞாயிற்றுக்கிழமை, புதன்கிழமை, வெள்ளிக்கிழமை இந்த 3 தினங்களும் இந்த காலகட்டத்தில் இந்த 2025ஆம் ஆண்டு முடிவதற்குள்ளார அதிர்ஷ்ட கிழமைகளாக இருக்கின்றது. நீங்கள் ஏதேனும் ஒரு செயலை செய்ய விரும்பினா இந்த அதிர்ஷ்ட கிழமைகளில் செய்யுங்க. அதிர்ஷ்ட எண்கள் என்று பார்க்கும்போது 1, 7, 9 இதுதான் உங்களுடைய அதிர்ஷ்ட எண்களாக இருக்கின்றது. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு, மஞ்சள், பச்சை. இந்த அதிர்ஷ்ட எண்கள், கிழமைகள், நிறங்கள் இதையெல்லாம் பயன்படுத்தி உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற பாருங்க. மிக பெரும் யோகத்தை அடைய பாருங்க. நீங்கள் செவ்வாய்க்கிழமை தோறும், அதாவது 2025ஆம் ஆண்டு முடிவதற்குள்ளார வரக்கூடிய ஒவ்வொரு மாதத்திலையும் கடைசி செவ்வாய்க்கிழமையில் உங்களுடைய வீட்டிற்கு அருகிலேயோ நீங்கள் இருக்கக்கூடிய இடத்திற்கு அருகிலேயோ இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு சென்று வலம் வாருங்கள். உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும், நல்லது நடக்கும், நினைத்தது நினைத்தபடியே முடியும் என்று 100% உறுதியாக நிச்சயமாக சொல்லலாம். இதில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேஷம் ராசியில் பிறந்த அனைவரும் 2025ஆம் ஆண்டு முடிவதற்குள்ளார மிக சிறப்பான செல்வ செழிப்பான வாழ்வை அமைத்து கொள்ள இந்த பதிவு நிச்சயம் உதவும்.